அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனல் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அல்முத்தலா பகுதிகளில் இருக்கும் ஓட்டுநர்களே ரொம்ப கவனம். குவைத்து வீட்டுக்கு முன்னால் திருட்டு, வாகனத்தை திருடிய ஆண் பெண். அதே போல் சம்பளம் இனி வரும் நாட்களில் ரிட்டையர்ட் ஆயினவங்களுடைய வீடுகளில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு 9ஆம் தேதிக்கு பிறகுதான் கிடைக்கும். இலங்கையில் தொடர்ந்தும் பிடிபட்டு கொண்டிருக்கும் கேரள கஞ்சாக்கள். அதே போல இதோ இலங்கை பெண்ணை தேடி வலை வீச்சு கண்டவர்களை தெரியப்படுத்துமாறு இலங்கை போலீஸ் மீடியா தெரிவித்துள்ளது. கணேமுல்ல சஞ்சீவ வழக்கில் முக்கிய குற்றவாளி. அதே போல் இதோ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து 176 வாகனங்களை காணுமாம் இலங்கையில். எங்கடா போகுது நாடு? ஷோக் நதீர் ஜஹரா பக்கம் இருக்கிறவங்களுக்கு சூப்பரான வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் தொடர்ந்துமே அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க குவைத்துடைய வானிலை மத்திய ஆய்வு மையம். குறிப்பாக பார்த்திங்கன்னா எதிர்வரும் நேரங்களில் 24ஆம் தேதி 25ஆம் தேதி அதிகமான காற்று இருக்கும், அதுவும் குளிர்ந்த காற்று இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. சாதாரணமாக நார்மலாக குளிர் இருந்தாலே நம்மளால் தாங்க முடியாது, அதோட சேர்த்து குளிர்ந்த காற்றாக இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க, உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா ஜென்ரல் ஆர்கனைசேஷன் ஃபார் சோஷியல் இன்சூரன்ஸ் எதிர்வரும் 9ஆம் தேதி இனி வரும் காலங்களில் தொடர்ந்து 9ஆம் தேதி மட்டுமே தான் பணம் டிபாசிட் பண்ணப்படும் சம்மந்தப்பட்டவர்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதால் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் ஆகினவங்க சோஷியல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய குவைத்தி குடிமக்களுக்கு இனி வரும் காலங்களில் 9ஆம் தேதி தான் அவங்களுடைய சம்பளம் விழும். அதால் உங்களுடைய கஃபில் மாமா பாபா ஒருவேளை சம்பளம் இப்போதைக்கு இல்லை 9ஆம் தேதி தான் தர முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண தான் வேணும். ஏன்னா அவங்களுக்கும் சம்பளம் அந்த டேட்டில் தான் கிடைக்குது. குவைத்தில் அல்முத்தலா பகுதியில் அதிகரித்து வரும் திருட்டு சம்பவங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருட்களை அந்த கட்டுமான பணிகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த மாதிரி திருடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போது வாகனங்களை திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அல்முத்தலா பகுதி புதிதாக குடியேறக்கூடிய பகுதி. வண்டிகளை மறந்து போய் கூட லாக் பண்ணாமல் போயிடாதீங்க, உள்ள எந்த ஒரு பொருட்களையும் வைக்காதீங்க. அல்முத்தலா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் இந்த வீடியோ பாருங்கள். சில ஓட்டுநர்கள் மறந்து போய் சாவியை வண்டிக்குள்ளே வச்சுருவீங்க. சில நேரங்களில் வண்டியை லாக் பண்ணாமல் கூட விட்டுடுவீங்க. ஓட்டுநர்களே தயவு செய்து ரொம்ப கவனம், குறிப்பாக அல்முத்தலா பகுதிகளில் இருக்கிறவங்க. அதே மாதிரி இதோ கணேமுல்ல சஞ்சீவ் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்படும் பெண் இன்னமும் தேடப்பட்டு கொண்டே தான் இருக்கிறாங்க. 071 85 91 727. அதே போல் இன்னும் ஒரு இலக்கம் 071 85 91 735. இந்த 2 இலக்கங்களில் ஏதாவது ஒரு இலக்கத்துக்கு உடனடியாக இந்த பெண்ணை கண்டால் தெரிவிக்குமாறு குவைத்துடைய போலீஸ் மீடியா தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னமும் தேடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இருப்பாங்களா உயிரோட? அல்லாஹு ஆலம். முக்கியமான மெயின் சஸ்பெக்ட்
பிரைமரி சஸ்பெக்டே இவங்க தான். இவங்களை பிடிச்சாதான் யார் இந்த அசாசினேட்டை பண்ண சொன்னது அப்படின்றதே தெரியும். அந்த நபருக்கு இவங்க கான்ட்ராக்ட் கொடுத்தது மட்டும்தான், மற்றது எல்லாமே இவங்களுக்கு தான் தெரியும். இருக்காங்களா இல்லை மண்ணுக்குள்ளே அனுப்பிட்டானுங்களா யாரு கண்டா? தெரிந்தவங்க யாராவது இருந்தால் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ஆடிட் ரிப்போர்ட். ஃபைனான்சியல் மினிஸ்ட்ரியிலேருந்து 176 வாகனங்கள் மிஸ் ஆகியிருக்குதாம். அதாவது நிதி அமைச்சகத்தினுடைய வாகனங்கள் 176 வாகனங்கள் தற்போது காணாமல் போயிருக்குது. ஒவ்வொரு குற்றங்களும் இப்போதான் படிப்படியாக வெளியாகுது. அடுத்ததா 400 கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் 2 பேர் பிடிபட்டுக்கிறாங்க நேற்றைய தினம். இதோ இலங்கையில் தொடர்ந்துமே இலங்கையில் இந்த போதைப் பொருள் கலாச்சாரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வேலை திட்டங்கள் துரிதமாக நடைபெற்று வருது. எது எப்படியோ நாடு சுத்திகரிக்கப்பட்டா ரொம்ப சந்தோஷம். கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுவோம். किलो कोच्चर किलो कोच्चर धन्य का बला அருமையான ஆஃபர்களை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாங்க ஷூக் அல் நதீர். சரியாக நீங்கள் நசீம் மந்தகா, நசீமுக்கு ஆப்போசைட் ஜஹராவில் நசீம் மந்தகாக்கு ஆப்போசைட்டில் இருக்கக்கூடிய சூக் பகுதிகளில் தான் இந்த சூக் இருக்குது. ஷூக் அல் நதீர் ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் நல்ல பெஸ்ட்டான ஆஃபர்ஸ் இருக்குது. ரொம்ப மலிவான விலையில், குறிப்பாக ஜஹரா பக்கம் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். طماطم فلين كبير كويتي 3 كيلو 195 فلس. يا سلام ده سوق ناظر. بصل هندي احمر شوال 5 كيلو 990 فلس. ارخص سعر ده سوق ناظر مركزي. بطاطا شوال كبير 5 كيلو فوق 990 فلس. يا سلام ده سوق ناظر. ثوم شوال 4 حبه 990 فلس. 1 2 3 4 حبه 990 فلس بس. خيار فلين كويتي 495 فلس يا بلاش. خصمدور كرتون كويتي 395 فلس يا بلاش. حلوه فلين كبير كويتي 650 فلس بس. يا سلام ده سوق ناظر. زهره فلين كبير كويتي 395 فلس يا بلاش. شمندر فلين 195 فلس يا بلاش. موز كرتون سكر 990 فلس بس. فراولة 4 علبة 990 فلس. أحمر سكر زي عسل. تعال يا شباب حياكم الله. تفاح مشكل كرتون 990 فلس يا بلاش. جازور كرتون كبير 990 فلس. وين حصل نفسه صار. تعال يا شباب حياكم الله. ليمون فلين 395 فلس يا بلاش. عفندي سكر سلة كبير 5 كيلو فوق دينار 495 فلس يا بلاش. برتقال معروض داخل أحمر سلة كبير دينار 495 فلس يا بلاش. برتقال عصير كيلو 295 فلس يا بلاش. عرمود شرا فريش 990 فلس يا بلاش. مانجا كرتون يمني بدون خيط زي عسل دينارين ربع بس. يا سلام ده سوق ناظر. رمان هندي كرتون دينار 595 فلس. احمر سكر. حصري لكم تاريخ 23 و24 فبراير في سوق النادر المركزي. كرتون دجاج المائدة برازيلي الوزن 1000 جرام 10 حبات ب5 و900. حياكم الله في سوق النادر المركزي. لحم مفروم منتج كويتي 6 حبات 990 بس. والسنكويك البرتغال الحبة ب950 فلس. عيش حبة مصرية بسمة الكويت 5 كيلو والسعر دينار 390. زيت زيتون دار الزيتون 5 لتر 4990 في سوق النادر المركزي. هاي الربيع 150 كيس السعر 995 فلس يا بلاش. هاي المها 100 كيس 3 حبات 990 فلس. موزاريلا حبتين 990 فلس. حلوم 250 جرام حبتين 990 فلس. جولدن مكعبات مرقة الدجاج 2 باكت 990 فلس. مر افطار صائم 100 شريط تاخذ 4 كراتين ب10 دنانير بس. ماي اكوا جلف 200 ملي 12 حبة 175 فلس. حياكم الله في سوق النادر المركزي. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்னப்பா நீங்கள் ஜஹரா பக்கம் அவ்வளோ தூரமாக சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஜஹரா பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனே தவிர, இப்போ குவைத் சிட்டி பக்கம் ரொம்ப பக்கம் ஃபாஹில் பக்கமாக இருக்கலாம் அல்லது குர்துபா பக்கமாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் அழகான எத்தனையோ ஷூக் இருக்குது. லூலு ஹைபர் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிராண்ட் ஹைபர் இருக்குது, சிட்டி சென்டர் இருக்குது, எவ்வளவோ சூக் இருக்குது. சால்மியா சிட்டி சென்டருக்கு போனாலே நல்ல மலிவான விலையில் நிறைய பொருட்கள் ஆஃபர் போட்டிருக்காங்க, சாமான்கள் வாங்கலாம். அதே மாதிரி லூலு ஹைப்பரில் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருப்பாங்க, கிராண்ட் ஹைப்பரில் ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருப்பாங்க. இன்னும் எத்தனையோ ஹைப்பர் மார்க்கெட்டுகளில் ஆஃபர்கள் இருக்குது இல்லையா.
இது வந்து ஜஹரா பக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் நிறையவே இந்த ஆஃபர் போடக்கூடிய மாதிரி ரொம்ப மலிவான விலையில் பொருட்கள் வாங்குறது ரொம்பவும் கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு குவைத் சிட்டி பக்கம் வர்றது ரொம்ப தூரம் அப்படின்றதால ஜஹராவிலே தான் நிறைய பேர் தேடுவாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஜஹரா பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றபடி குவைத் சிட்டி பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எத்தனையோ கிராண்ட் ஹைப்பர், அதே மாதிரி லூலு ஹைப்பர், அதே போல் சிட்டி சென்டர்லாம் இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய ஓட்டுநர்களிடம் சொல்லியோ அல்லது மாமா பாபாவிடம் சொல்லியோ நீங்களும் போய் பொருட்கள் வாங்கி கொள்ளலாம். கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.